விசில் தானே கட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க ஒரு ஏதோ ஒரு நோக்கத்திலே ஒரு எதிர்பார்ப்பு. இந்த முழு பாவடை எப்ப அரைப்பாடை ஆகும்னு நினைப்பு புடப்ப கட்டுற மாதிரி இருக்கு. சரி, பக்கத்து சபைக்கு வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க. ஏன்னா நீங்க நல்லதா இருந்துக்க முடியும். ஆத்தாடி ஆத்தா, என்ன ஒரு கூட்டம்! எத்தனை தண்ணின்னு வார்த்தீங்களா? அவர் சொன்னாரு, சொன்ன மாநாடு எதுவும் நடக்குதா இல்ல நாடகம் நடக்குதா சந்தேகமா இருக்குது. நம்ம பகுதியில இவ்வளவு கூட்டத்தை பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமா, போல அப்படிங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா, அப்புறம் நாம கூட நல்லா இருக்கீங்களா? என் நம்பி பையன் அப்புறமேட்டும் போல அப்படிங்க. பைசா நல்லா ஏத்துங்க. எனக்கு கொஞ்சம் கம்மி, ஏற்கனவே அடைச்சிருக்கு. என்னோட அடைப்பட நீங்க தான் தயவுசெய்து எடுத்து விடணும். ஏன் எதுமா அடப்பா இருக்கு? குச்சி வச்சு கொண்டு வரையா? இந்த தண்ணி பத்தி எனக்கு குச்செல்லாம் பத்தாது. பெரிய ஒரு உலக சொல்லிட்டு உள்ள விட்டுரு. முகனா கேட்பாரு, குச்சி விடுமா? ஏய் ஐயா, நான் வாய் ரொம்ப பேசுவேன். தயவு செய்து வாயையும் புடிச்சிடாதீங்க. ஆமா, அப்படிங்க. ஏன் அப்படின்னா எம்ஜிஆரோட நிறைய பிள்ளை பார்த்துருக்கேன். அதெல்லாம் வாய் பேசாது. நான் ரொம்ப பேசேன். இன்னைக்கு எம்ஜிஆரா நானும் பார்க்கணும் தான் வந்திருக்கேன். பாப்பா போல அப்படிங்க. ஒத்திய பார்க்க முடியும். நல்ல பொண்ணு இப்ப நீ பேச மாட்டேன். அது உன்னை போட்டோ போட்டதான் இங்க வந்துருக்கு. அனத்த வேண்டியது நானு, நீயே அனத்துற. நீ மாத்தி பேசா அனத்தாத, ஏதாவது போயிட போகுது.
நல்லா இருக்கேன். ஏமாது தொலைஞ்சிடாதயா அம்புட்டு துணியை வச்சு வந்திருக்கீங்க முகர கட்டை எல்லாம் பூரா ஒண்ணு இல்ல ஏமாந்துடாது 2 லையும் ஒண்ணு அப்புறமேட்டு கூட நான் தனியா கவனிக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஏத்துங்க. நீ ஓசில பணம் பார்க்க அலையிற ஏமாந்துடாது. நல்லா கொஞ்சம் ஏத்துங்க. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்க இன்னும் நல்லா என்னப்பா உங்களுக்கு ஏற்ற மூடு பேசுற உன்னை தூக்கி போட்டு அமுக்குனாங்க. வேற ஒண்ணும் இல்ல, இனி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பகுதியில பாக்குறாரு, அதனால ஏத்தலாமா வேணாமா. இவரும் புழு துணி போட்டிருக்காரு, மைக் செட்டுக்காரு, புழு கலர் துணி. நல்லா ஏத்துங்க, சரி இறக்காதீங்க. கட்ட வண்டி கட்ட வண்டி கட்ட வண்டி நான் தெரிஞ்ச வண்டி நாகரிக அறிஞ்ச வண்டி. உனக்கு எப்படி ரொப்பணுமோ சொல்ல ரொப்பி விட்டுறோம். இந்த மேல ஒரு சத்தியம் பண்ண என்னது? எங்க சரியான ஆம்பளை அல்ல மீச வச்ச ஆம்பளை. சரி உன் பம்பா எடுத்து வெளியில வை. வெளியில காசா கண்டு பம்பா எடுத்து வெளியில காட்டு. கண்டிஸ்டி பட்டுருமா? சரியான ஆம்பளை உன் பம்பா மட்டும் இங்க எடுத்து காட்டு. உன் மவுத்த திறந்து காட்டு. சாப்பிட இருக்க இடத்தை நான் காட்டு. அப்படி கிடையாது. மவுத்த தெரியாம நாங்க எங்க கண்ட இடத்துல பம்பு வச்சு காத்தடிக்க முடியுமானே? மவுத்த நாங்க கண்ணால பார்த்தாலே கரெக்டா வச்சு அடிப்போம். எப்ப நான் இப்ப என்ன சொல்றேன்னா, கண்டாட்ட நின்னாட்டையில பம்பு சரியா இருக்காட்டையில என்னோட இடத்தை காட்டி. நீங்க மவுத்த காட்டிட்டு அப்புறம் பேசுங்க, காட்டாம பேசக்கூடாது. நீ மட்டும் இடத்தை காட்டு. இப்ப காத்து எப்படி படிக்கிறேன் பார்த்துதான் கொஞ்சம் ஒரு
என்ன உங்ககிட்ட பெருசா 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 ஏற்கனவே அது பெருசா ஆயிடுச்சு இன்னும் பெருசா நீ கொஞ்சம் சிரமம் பண்ணு பாத்துக்க என்னப்பா ஐயா தொடர்ந்து எவ்வளவு காட்டி போவோம் ஏன் அப்படின்னா என்ன தான் பண்ணாலும் சரி இது அம்முட்டு எம்கேருக்கு வந்ததுன்னு தெரியும் நான் அதுக்காக யாரு அனுப்புறது நீ ஒழுக்கமா உட்காந்துங்க இல்ல பாவடை நீ கூட மூணு போயிருவீங்க ஆமா பாத்துக்கிறேன் பூசை வச்சுதான் வந்திருக்கீங்க பொண்ணு பொண்ணாடி புருஷனை போக மாட்டேன் அப்புறம் உனக்கு குளுக்கோஸ் எடுத்து பாத்துக்கிறேன் நானும் மண்டை ஜெயிச்ச மாதிரி ரெண்டு பொண்ணா வந்தேன் மாவுட்டி வந்தேன் எப்படிங்க போலாம் மச்சான் மச்சான் ஒண்ணுக்கு ரெண்டு பேரும் நீங்க செய்யணும். எம்கேஆர் ஒரு பப்புன்னு இன்னொன்னு சுடுகாட்டுல இருந்து வெந்து வேகமா ஒருத்தர் வருவாப்ல, அவர்கிட்டதான் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். திடீர்னு வந்து கடிச்சு வச்சு விடுவாப்ல. ஒருத்தர் தான் மாத்தீங்களா? அவரே அந்த கவட்ட காலு அவர்தான். பாவடையெல்லாம் கரெக்டா கட்டிருக்கியா? சும்மா அந்த ஆளெல்லாம் போயிட்டு வந்து சொன்னாங்களா இன்னைக்கு எம்கேஆரா பாப்பமா எனக்கு இன்னைக்கு ஒரு அடிமை சிக்கிடுச்சு. எம்கேஆர சமாளிச்சிருவீங்க, கூட வந்திருக்க 100 ஆள சமாளிப்பீங்களா? நான் எம்கேஆரை சமாளிப்பேன், அவங்க அப்பா மாமா எல்லாத்தையுமே சமாளிப்பேன். சரி பாப்பா. ஆமா எம்கேஆர் வெறும் ஆளாக்கம் ஊருக்கு மட்டும் கணத்து கூட பாத்துக்க என்ன